அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் முஞ்சரை பகுதியில் வீட்டின் சமையல் அறையில் மர்மமான முறையில் பெண் ஒருவர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத்திடம் கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். உயிரிழந்த அந்த பெண் யார்? அவருடைய பின்னணி என்ன? இது வழக்கு தொடர்பாக தற்பொழுது விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிப்பது என்னென்ன? விரிவா சொல்லுங்க. வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே முஞ்சுரை பகுதியை சேர்ந்தவர் மரியம்மா. இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார். கணவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக இவரை விட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் தனது மகனுடன் தனிமையில் வசித்து வந்த இவர் பள்ளி படிப்பை முடித்த மகன் வேலைக்கு சென்று அங்கு கிடைக்கும் வருமானத்தை கொண்டும் அக்கம் பக்கத்தினர் கொடுக்கும் உதவியை கொண்டும் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வேலைக்கு சென்ற மகன் தனிமையில் வீட்டில் இருந்துள்ளார் மரியம்மா. இந்த நிலையில் வீட்டின் சமையல் அறையில் சமையல் செய்வதற்காக சென்றிருந்த போது எதிர்பாராத விதமாக உடலில் தீப்பிடித்து அந்த பகுதியிலேயே உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கிடந்துள்ளார். வீட்டின் உள்ளிருந்து புகைமூட்ட வெளியேறுவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது உடல் முழுவதும் எரிந்து எலும்புக்கூடான நிலையில் மரியம்மை கிடப்பதை கண்ட அக்கம் பக்கத்தினர் புதுக்கடை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு உடலில் பற்றியிருந்த தீயை தண்ணீர் ஊற்றி அணைத்துள்ளனர். இதனையடுத்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விசாரணையானது முதற்கட்ட விசாரணை போலீசார் துவங்கியுள்ளனர். அதில் அதாவது தற்போது எதிர்பாராத விதமாக தீபிடித்து உடலில் தீ ஏற்பட்டு உயிரிழந்திருக்க கூடும் என்ற முதற்கட்ட தகவலை தெரிவித்துள்ளனர். மேலும் வேலைக்கு சென்றிருந்த மகனுக்கும் தகவல் தெரிவித்தனர். தற்போது அவரது மகன் இந்த வழக்கு சம்பந்தமாக புதுக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி ராஜேந்திர பிரசாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.